ஹாய் மக்களே, அம்மா சமையல் பண்ணுறேன் பாருங்க. இன்றைக்கி நிறைய சமையல் ஒன்றும் பதார்த்தம்லாம் நிறைய இல்லை. இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது, டைம் இல்லை. அதனால் சிம்பிளான ஒரு டிஷ்ஷு சாப்பாடு. சாதம் வடித்தாச்சு, சாதம் வடிச்சிட்டேன். முருங்கைக்கீரை பொரியல், முட்டை ஊற்றி பொரியல். அது முருங்கைக்கீரையில் முட்டை ஊற்றி பொரியல் கொண்டுக்கா. நேற்று மீன் குழம்பு செஞ்சோம், விடுத்து கொஞ்சம். இப்போதைக்கு இது போதும் அப்படின்ற மாதிரி ஒரு கீரை பொரியல். சாதம் வடிச்சாச்சு. நீ பாருங்கள், எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் சீரகம், பூண்டு சின்ன பூண்டு தட்டி போட்டுருக்கேன். 2 காஞ்ச மிளகா. காஞ்ச மிளகானா காஞ்ச மிளகா இல்லை, பச்சை மிளகா, பழுத்த மிளகா 2. ஏன்னா மிளகா தீர்ந்துச்சு இல்லை இப்போதைக்கு. ஆனால் போட்டு செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். மிளகா பழுத்துட்டா கூட இது எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் இல்லை. நம்ம எல்லாமே இதில் வந்து துவையில் அரைக்கலாம், சாம்பாருக்கு போடலாம், கீரைக்கு போடலாம். இது மாதிரி ஒரு வெங்காயம், ஒரு சின்ன பூண்டு, 2 பச்சை மிளகா, பழுத்த மிளகா போட்டிருக்கேன். சரிங்களா? இன்றைக்கி கீரை பொரியல் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், கீரை. இது எண்ணெய் வந்து கொஞ்சம் தேவையான, நமக்கு எவ்வளோ தேவையாகல ஒரு 50 கிராம் எண்ணெய் இருக்கும், ஊற்றிருக்கிறோம். அதில் கடுகு போட்டுட்டேன், கொஞ்சம் சீரகம், கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் போட்டிருக்கேன். சீரகம் ஏன் அதெல்லாம் போடுறேன்னா, ஒரு சிலருக்கு வந்து கோல்டாக இருக்கும் உடம்பு. கீரை எந்த கீரை சாப்பிட்டோன்னா உங்களுக்கு கோல்டு இருக்கும். அதனால் கொஞ்சம் வந்து சீரகம் போட்டுறது நல்லது. அதனால் நான் வந்து சீரகம் போட்டிருக்கேன். இப்போ இது வதங்கினோடனே இந்த கீரையை போட்டு கீரையை வதக்க வேண்டியது தான். முருங்கைக்கீரை நான் ஒரு கட்டு வாங்கி அரை கட்டு கீரை தான் கிள்ளி எடுத்துருக்கிறேன். அதை எங்களுக்கு மொத்தமாக டைம் ஆகிடுச்சு, யாரும் இல்லை வீட்டில். என் பையன் இருப்பான் தான். எடுத்து மாற்றிங்க. எங்கம்மா போயிட்ட? வந்துட்டேன், வந்துக்கினே இருக்கேன். பொரிஞ்சிச்சு. இப்போ வந்துட்டு கீரை போடணும். அதில் ஒரு வெங்காயம் சொன்ன புரிஞ்சுதான் உங்களுக்கு. ஒரு வெங்காயம், சின்ன பூண்டு தட்டி போட்டு, 2 பச்சை மிளகா, பழுத்த மிளகா அரிஞ்சிருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்புலாம் போட்டு பொரிஞ்சு இதை அப்படியே வெங்காயம் நல்லா செவந்துச்சு, வெங்காயம் பூண்டெல்லாம் செவந்துச்சு. இப்போ நான் கீரை போடுறேன். ஒரு நல்ல ஒரு புளி இருக்கும் கீரை. அதாவது ஒரு கட்டில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ எனக்கு டைம் இல்லை, அதனால் கொஞ்சமாக கீரை புளி செய்வேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேலை இருக்குது. எங்கள் மகளுக்கு 2 பேருமே வெளில கிளம்புறோம். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக 4 மணிக்கெலாம் நாங்கள் ரெடி ஆகிடணும். வெறும் கீரை தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒன்றும் இல்லை, நேற்று வச்சு மீன் குழம்பு இருக்காங்க, அது கொஞ்சம் இருக்கு. அதை தொட்டுக்க கீரை.
என்னாச்சு? அது கீரை வதங்கினோடனே 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்கீரையில் முட்டை பொரியல். கீரை வதங்கினோடனே முட்டையை ஊற்றி அப்படியே கலர் வந்துட்டான். முருங்கைக்கீரை முட்டை போட்டு பொரியல். இது வந்து 2 minutes மேகி மாதிரியா? ஆமாம். எவ்வளோ நேரம் ஆச்சு? இப்போ நம்ம கட்டி சாப்பிட்ணுன்னா இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு பொருள். இது சாப்பிட்றது இது புரியுதுங்களா? முட்டைகோஸ் பொரியல் செய்யுங்க. முட்டைகோஸ் வந்துருக்கு. மக்களே, அம்மா டேஸ்ட்டு பாருங்க. அம்மா நீங்கள் சமையல் இதுதான் சரிங்களா? அதுபோல் நீங்களும் செய்யுங்க, சாப்பிடுங்க. அம்மாவுக்கு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் உங்களுக்கு கேளுங்க, என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டு உங்களுக்கு கேளுங்க. அதுக்கு நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் பதில் உங்களுக்கு என்ன செய்யணும், நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கு நாங்கள் பதில் கொடுப்போம். அம்மா சமையலை பற்றி எதனா கேட்கணுமா கேளுங்க. நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா? எங்களுக்கு எப்பவுமே லேட்டு தான் லன்ச்சு. அது உங்களுக்கே தெரியுது. ஒரு வீடியோ போடும்போது அம்மா லேட்டாக தான் போடுறேன். அதான் பாப்பா அவங்களுக்கு பொண்ணுக்கு அவங்களுக்கு வேலை முடிச்சுட்டு சமைக்கணுன்னா ரொம்ப லேட் ஆகிடுது. பாப்பா உடம்பு சரியில்லாதுங்க, அதனால கொஞ்சம் லேட் ஆகுது சரிங்களா? அம்மா நல்லா சமையல் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன ருசி வேணும் அது மாதிரி நீங்கள் செய்யணும்னு நீங்கள் கேளுங்க, நாங்கள் செய்யலாம். என்னம்மா ரெடி ஆயிடுச்சாம்மா? ஓடி இருக்கும். கிராமமா சேல் பண்ணணுமா இல்லை? மக்களே பாருங்க, முட்டை உடச்சி ஊற்றுறேன். இல்லை மகள் வந்துட்டா. இது கொஞ்சம் வெளியே போகிறோம், அதனால கடற்கரை சாப்பிட்டுட்டு கிளம்பணும். முருங்கைக்கீரை ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. அது மாதிரி என்னது கறி கூட அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டோம். ஆனால் அந்தளவுக்கு எங்களுக்கு கீரை ரொம்ப பிடிக்கும். எப்போ கீரை கிடைச்சாலும் இப்போலாம் முருங்கீரை கிடைக்க கஷ்டம் இல்லை மக்களே. கொடுக்க மாட்டேறாங்க, மரம் வச்சுருக்குறவங்க. கடையில் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம டைமுக்கு போனால் தான் இந்த முருங்கைக்கீரை கூட கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. எத்தனை நாள் போய் ஏன்னா லேட் ஆகுது. நாங்கள் கடைக்கு மார்க்கெட்டுக்கு போகிறது. அப்போ நாங்கள் போகிற கடைக்கு கீரை கிடைக்க கஷ்டமாக இருக்குது. மற்ற எல்லா கீரை கிடைச்சாலும் முருங்கைக்கீரை கிடைக்க மாட்டேங்குது. சாப்பாடை வடிச்சாச்சு. சாப்பாடு நிறுத்துட்டாமா? கொஞ்சம் அனல் போடுறாங்க, எனக்கு நல்லா வேகும். நமக்கு எதுவுமே பதார்த்தம் இல்லை. கூட இது கீரை வாங்கி கீரை பொரிச்சிட்டு தான் இப்போ ஒரு கொஞ்சம் அதிகமான கீரைனா கொஞ்சம் பெரிய வெங்காயம் அரிஞ்சிங்கன்னா ஒரு 3 மிளகா போடலாம். காஞ்ச மிளகா, ஒரு பூண்டு தட்டி போட்டு 2 முட்டையை உடச்சி கொடுத்தா இதுவும் நமக்கு ஒரு தொட்டுக்க நல்லது. சாம்பாருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும். சாம்பார், ரசம், பெருசாக கறி மீன் இல்லைனா கூட இது அவ்வளோ நல்லா இருக்கும். சாப்பாடு கரண்டி டேஸ்ட்டாக புரியுங்களா? எங்கே ஜல்லி கரண்டி இருந்தது காணும்.
இதோ ரைஸ் உள்ளது ரெடி ஆச்சுங்களா பாரு முட்டை பொரியல் ரெடி டு முடிஞ்சது முட்டை பொரியல். இது பாருங்க எப்படி இருக்கு பழன்னு அவ்வளோதான் ஆயிடுச்சு அது முடிஞ்சிச்சு ஓகேவா இது என்ன ஒரு 5 நிமிஷம் செய்கிற விஷயம் தான் வேறு ஒன்றும் இல்லை சும்மா அதனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய். சாப்பிட போகிறோம். பாய் மக்களே, நீங்களும் சாப்பிடுங்க. இன்னைக்கு முழுவதும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும். காலையில் நாங்கள் வந்து உங்களுக்காக எல்லாருக்காகவுமே நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் சரிங்களா? தினந்தோறும் உங்களுக்காக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும். ஏசப்பா உங்களை நேசிக்கிறார். பாய்.